ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மேனுவல் டெஸ்டிங். பேசிக் மேனுவல் டெஸ்டிங்கிறது ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி ஒரு பேசிக் கோர்ஸு. இது நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூடியூப்பில் அண்ட் அதர் சைட்ஸில் படிச்சுக்கலாம். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம் ஏ ஜீரோ, ஐ வாண்ட் டு கோ டு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் படிச்சிங்கன்னா என்னென்ன படித்தா இன்னும் நம்ம டெவலப் ஆகலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாம் இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். ரோட் மேப்பு, அதாவது ஒன்றுமே தெரியாத அதர் சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் படித்து கிராக் பண்ணலாம் ஈஸியாக இன்டர்வியூ. நம்ம இங்கே டெஸ்ட் கேஸ் எழுதுறது எல்லாமே சொல்லித்தர போகிறோம் கம்ப்ளீட் கைடாக. ஸோ நீங்கள் ஜாப் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் மேனுவல் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பேசிக் எஸ்கியூஎல் அண்டு ஜேமீட்டர், ஏபிஐ டெஸ்டிங்காக போஸ்ட்மேன் டூல்ஸு அதெல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதெல்லாம் படிச்சிங்கன்னா அப்போவே அவங்க இன்டர்வியூவருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த கைக்கு நல்ல எக்ஸ்போசர் இருக்குது, டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை செலக்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேனுவல் டெஸ்டிங் என்ன, வாட் இஸ் மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ரோட் மேப் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ரோட் மேப் ஆஃப் மேனுவல் டெஸ்டர். இந்த மேனுவல் டெஸ்டர்ன்றது நம்ம இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெஸ்டர். அவங்கள சாஃப்ட்வேர் டெஸ்டர்னு கூப்பிடுவாங்க, குவாலிட்டி அனலிஸ்ட் கூப்பிடுவாங்க, குவாலிட்டி டெஸ்டர்னு கூப்பிடுவாங்க, டெஸ்டர்னு கூப்பிடுவாங்க. சிம்பிள் மாதிரி பல நேமில் அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதோட பேசிக்ஸ் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். அக்வயர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேணுமோ அதை பார்க்கணும். லேர்ன் மேனுவல் டெஸ்டிங் டூல்ஸ். இப்போ மேனுவல் டெஸ்டிங்க்கு என்னென்ன டூல் தேவை, போஸ்ட்மேன், ஏபிஐ டூல், அதெல்லாம் நம்ம ஏபிஐ இதில் நம்ம போஸ்ட்மேன் அண்ட் அதர் டூல்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு டூலில் நம்ம படித்தோம்னா போதும். கெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் கேஸை எழுத தெரியணும். Develop soft skills. Learn advanced concepts. Familiar with the domain knowledge. Stay updated and get certified. Learn basics of automation. Automationல expert வரைக்கும் படிச்சுக்கணும். Networking and professional growth. ரோட் மேப்பில் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்ன் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அதோட பேசிக் கான்செப்ட் இருக்கும்ல, அதோட சாலிட் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். வாட் இஸ் எஸ்டிஎல்சினா என்ன, எஸ்டிஎல்சினா என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னா என்னன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் டெஸ்டிங் டைப்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். லேர்ன் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். இந்த வாட் இஸ் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்ன, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் ரிக்ரெஷன் டெஸ்டிங்னா என்ன, ரீடெஸ்டிங்னா என்ன, ஸ்மோக் செட் டெஸ்டிங்னா என்ன, சானிட்டி டெஸ்டிங்னா என்ன, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எண்ட் யூசரில் பண்ணுவாங்க. இதை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாமல் நம்ம அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியாது. இதில் ரிக்ரெஷன்னா என்ன, ரீடெஸ்டிங்னா என்னன்ற கொஷின் கண்டிப்பாக வரும். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு கேட்பாங்க. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்ன, அது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் தியரி பார்ட்டில் இது கவர் பண்ணிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். இதில் செகண்ட் பாயிண்ட் அக்வயர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தெரியலனா கூட அதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா யூஸ் பண்ணுவாங்க, பைத்தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டேட்டா பேஸஸ் பற்றி, டேட்டா பேஸ் மேக்ஸிமம் பிஎல்எஸ்கியூஎல் இல்லை எஸ்கியூஎல் ஏதாவது ஒன்று தான் ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. கிளியராக ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து நம்ம படிக்கணும். அப்புறம் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும். நார்மலாக விண்டோஸா, லினக்ஸ் யூஸ் பண்ணுறது வெறும் கோடிங்லேயே வந்துடும். அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். அண்டு மேக் ஓஎஸ்ன்றது ஆப்பிளில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு இன்டர்வியூ அவங்க கேட்க மாட்டாங்க இந்த கொஷின்ஸ். பட் கேட்கும்போது நம்ம திணறாமல் சொல்லணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் இதாக யூஸ் பண்ணேன், டேட்டா பேஸ் பிஎல்எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பேச தெரியணும். அவ்வளோதான்.
தேர்டு மேனுவல் டெஸ்டிங் டூல்ஸ். நம்ம மேனுவல் டெஸ்டிங் டூல்ஸில் வந்து டெஸ்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் டூலுன்றது ஒன்று இருக்குது, பக் ட்ராக்கிங் டூலுன்றது ஒன்று இருக்குது. டெஸ்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் டூலுன்றது நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதி நம்ம சீனியர் டெஸ்ட் லீட் கிட்ட அனுப்பி அந்த டெஸ்ட் கேசஸ்லாம் ரிட்டன் வரும் கரெக்ஷனோட. அந்த டூலுக்கு பேர் தான் டெஸ்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் டூல். அதுக்கு வந்து ஜீரா, டெஸ்ட்ரெயில், ஜீஃபயர் அண்டு கியூ டெஸ்ட்டுன்ட்டு நிறைய டூலுங்க இருக்குது. பக் ட்ராக்கிங் டூல் அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து ஒரு பக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரிசால்வ் பண்ணுவோம். ரிசால்வ் பண்ணி பக் ட்ராக்கிங் டூலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் பக் ட்ராக்கிங் டூல். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டூல். பக் ட்ராக்கிங் டூலில் வந்து நம்ம ஜீரா டூல்னு ஒன்று இருக்குது, பக்ஸில்லா அப்படின்ட்டு இருக்கு ஒன்று, மேண்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஜீரா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றியும் கண்டிப்பாக பார்க்கலாம். கெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம டெஸ்ட் கேசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து எழுதணும். டெஸ்ட் கேஸு கம்ப்ளீட்டாக எழுத தெரியணும் நம்மளுக்கு. ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு பேப்பர், எனக்கு வந்து ஒரு பேப்பர் கப் வேணும்னா கூட அதுக்கு நம்ம டெஸ்ட் கேஸு எழுத தெரியணும். எக்ஸிக்யூட்டிங் தெம் அண்டு லோகிங் பக்ஸ், அதாவது பக்ஸை பற்றியும் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமிங், இந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்பாக சில இதில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க. சில பேர் ஸ்டைஃபன் மாதிரி ஏதாவது பே பண்ணி தருவாங்க. அவங்கக்கிட்ட இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு கிரேட் அட்வான்டேஜ் நம்ம ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து வந்து டெவலப் சாஃப்ட் ஸ்கில்ஸு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது நார்மல் நம்ம நல்லா பேசுகிறதும் சரி, நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட மிங்கிள் ஆகணும். நல்லா போயிட்டு முன்னே ஒரு பக்கம் உட்காந்துட்டு இல்லாமல் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பற்றியும் பேசணும், அதர் டீட்டெயில்ஸ் பற்றியும் பேசிக்கலாம். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்னால் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு குரூஷியலான சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணுவீங்கன்ற திங்கிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் த்ரூ அவுட்னஸ் இன் டெஸ்டிங். லைக் டெஸ்ட் கேசஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்க்ரம் மீட்டிங்லேயும் வந்து கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்ற டீட்டெயிலை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வ் பண்ணிக்கணும். இது இங்கேன்னு இல்லை, எந்த கம்பெனி போனாலும் மீட்டிங்கை கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணணும். அதர் பாயிண்ட் 6th ஒன் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டை பற்றி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். லைக் புதுசாக ஆட் ஆகிற கான்செப்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்கிறது பெரிய பிக் டீமில் வந்து நம்ம பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி புது ப்ராஜெக்ட் அதுலேருந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசிக் நாலேஜ் இருக்கணும். ரிஸ்க் பேஸ்டு டெஸ்டிங்னா என்ன, டெஸ்ட் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 7th டொமைன் நாலேஜ். நமக்கு டொமைன் நாலேஜ் வந்து ஏதாவது ஒரு டொமைன் நாலேஜ் இருக்கணும். டொமைன் நாலேஜ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஒரு வேளை இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம லைஃப் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறோன்னா அது பேர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதுவே பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறோன்னா அது வந்து ஃபினான்ஸுன்றது அதோட டொமைனு. இதுவே லைக் ஹெல்த் கேரு, கிளைம் ப்ராசஸிங் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. யூஎஸ் ஹெல்த் கேர்னால் ஹெல்த் கேர் டொமைனில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ டொமைன் நாலேஜ் இதான் டொமைன் நாலேஜ்னா அப்படின்றது. 8th வந்து அப்டேட்டட் அண்ட் கெட் சர்டிஃபைட்னா, நம்ம போயிட்டு இந்த டெஸ்டிங்காகவே ஒரு ஸ்டாண்டர்டான சர்டிஃபைடு ESTQBன்ற சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கினோம்னா அது ரொம்ப ப்ளஸ். அது இன்டர்நேஷ்னல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் குவாலிஃபிகேஷன்ஸ் போர்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எப்போவுமே மதிப்பு அதிகம். அப்புறம் ஸ்டே கரண்ட், ஆல்வேஸ் நம்ம வந்து கரண்ட் அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் டெஸ்டிங்கில். இந்த மாதிரி லிங்க்டின் கம்யூனிட்டி அந்த மாதிரி ஃபோரமில் வந்து நம்மளை ஆட் பண்ணிக்கிட்டு அவங்க என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்டேட் ஆகிட்ருக்கணும். ஃப்ரீ வெபினார்ஸ் வரும் நம்மளுக்கு, கான்ஃபரன்ஸ், அதெல்லாம் நம்ம பார்த்து கண்டிப்பாக நிறைய கற்றுக்கலாம். டெக்னாலஜியை பற்றி படிக்கலாம் நிறைய. பேசிக் ஆஃப் ஆட்டோமேஷன் படிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் இந்த பேசிக் ஆஃப் ஆட்டோமேஷன் படித்தோம்னா நம்ம ரெஸ்யூம் ஒரு 100 ரெஸ்யூமில் செகண்ட் தேர்ட் ரெஸ்யூம் ஃபஸ்ட் ரெஸ்யூமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோமேஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க தேவையில்லை. லைக் எக்ஸ்பாத் வரைக்கும் படிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக க்ராக் பண்ணிவிடுவோம். பட் நம்ம ஆட்டோமேஷன் ஃபீல்ட்லேயும் செலக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆட்டோமேஷன் பேசிக் லைக் கொஞ்சம் படித்தா போதும். நெட்வொர்க்கிங் அண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துன்றது வந்து நம்ம அந்த லிங்க்டின் அந்த மாதிரி குரூப்பில் நம்ம வந்து டெஸ்டிங்னே இருப்பாங்க. அவங்க வந்து அப்பப்போ அப்டேட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குரூப்பில் நம்ம வந்து போய் சேர்ந்துக்கணும்.
அந்த மாதிரி குரூப்பில் நம்ம சேர்ந்தோம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பக்ஸ் எரர் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அப்புறமா மென்டர்ஷிப் யாராவது உங்களுக்கு சீனியர் ஜூனியர்ஸ் இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க ஃபீல் ஃப்ரீயாக அவங்ககிட்ட இது எப்படி வரும் என்னன்னு கண்டிப்பாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. படிக்கிறது கண்டிப்பாக யார்கிட்ட வேணால் கேட்கலாம், நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும். கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுன்ற இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு கெரியரில் டெஸ்டிங்லேயும் இதுலேயும் ஒர்க் பண்ணுறோன்னா ஃப்யூச்சர் அனதர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்றதை பற்றி நம்ம படிக்கணும். அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஒரு டெஸ்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங், மொபைல் டெஸ்டிங், அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் ஒரு டெஸ்டிங்கை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதிலே இன்னும் நல்லா க்ரோ பண்ணோம்னா நம்ம லீடர்ஷிப் ரோலுக்கு க்ரோ ஆகலாம். டெஸ்ட் லீடாக க்ரோ ஆகலாம், QA மேனேஜராக ஆகலாம், QA ஆர்கிடெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் வேணும்னா நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் வந்து ஹை பூமிங்கில் இருக்குது இப்போது. செக்யூரிட்டி டெஸ்டிங் பற்றி கேட்கவே தேவையில்லை. செக்யூரிட்டின்றது லைக் ஒரு கம்பெனியோட சாஃப்ட்வேரை ஹைஜேக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி செக்யூரிட்டி டெஸ்டிங்கை வந்து ரொம்ப பர்சனலான திங்ஸு, கம்பெனியோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து யாருக்குமே விஷுவலைஸ் ஆகாது. அதை பற்றி அதுவும் செக்யூரிட்டி டெஸ்டிங் ரொம்ப நல்ல டெஸ்டிங், அதை பற்றியும் படிக்கலாம். இதெல்லாம் எப்போனா நம்ம ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ண வேண்டிய வேஸ் இதெல்லாம். ஸோ இதான் ரோட் மேப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் மைண்டிங் ஆஃப். அண்ட் ஃப்யூச்சர் டாபிக்ஸ் நான் வந்து போடுறேன். நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் என்னென்ன டாபிக் கவர் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். எனி கரெக்ஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.